டாக்டர், என்ன ஆச்சு? எப்படி இருக்கு அவளுக்கு? அபிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாச்சுமா. அப்பவும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆக மாட்டுதுமா. அபியை இனிமே காப்பாத்துறது கஷ்டமா. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். அபிக்கு ஒண்ணு ஆக கூடாது. என் அபி கண்ணு முழிச்சு வரணும். அம்மா, அம்மா. டாக்டர், எப்படியாவது என் மருமகளை காப்பாத்துங்க டாக்டர். எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டோமா. இனி உங்க மருமகளை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். அம்மா, ஏதாச்சும் பேசுங்கம்மா, ப்ளீஸ்மா. அம்மா, அம்மா, தயவு செஞ்சு பேசுங்கம்மா, ப்ளீஸ்மா. சஞ்சீவ், அபி நம்மளை விட்டு போக போறாடா. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அபி நம்மளை விட்டு போக மாட்டான், போகவும் முடியாது. நீங்க போன ஸ்பீக்கர்ல போடுங்க. டாக்டர், நான் சஞ்சீவ் பேசுறேன். டாக்டர், சொல்லுங்க சஞ்சீவ். நான் அபிகிட்ட பேசணும். இனிமே உங்க அபிகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சஞ்சீவ். உங்கள்ட்ட ஏடி இருக்கா? இத பிடிங்க. ஏன் சார், வீட்லயே டீ போட்டு கொண்டு வந்துட்டீங்க போல. ஆமா சஞ்சீவ், நான் ஒரு தேசாந்திரி. டீ கடையில எல்லாம் டீ குடிக்கிறது இல்ல. சார், தேசாந்திரின்னா? சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்கள தேசாந்திரின்னு சொல்லுவாங்க. ஓ, நான் முதல்ல பத்திரிக்கையில ரிப்போர்ட்டரா இருந்தேன். இப்ப என் மக யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டா. லௌகீக கடமையெல்லாம் முடிஞ்சது. அடுத்தது ஆன்மீக கடமையை ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? இன்னும் முடிவு பண்ணல. நீங்க டீயை குடிங்க. சார், என்ன சார் டீ ஒரு மாதிரி மாறியா இருக்கு? ஒண்ணு இல்லைங்க, மலைகள்ல விளையிற மூலிகைகளை கொண்டு தயார் பண்ற டீ இது. உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. குடிங்க. சஞ்சீவ், உங்களை பத்தி சொல்லுங்களேன். அதான் சொன்னேனே சார், என் ஒய்ஃப் அபியை காப்பாத்துறதுக்கு நாடி ஜோசியரோட பேச்சை கேட்டு காட்டு சிவன் கோயிலுக்கு போற வழியில தான் இப்படிலாம் நடந்துருச்சு. காட்டு சிவன் கோயிலா? அது சர்வேஸ்வரன் மலையில இருக்கு. ஆமாங்க சார், அங்கதான் நான் போறேன். சர்வேஸ்வரன் மலை வந்து ரொம்ப மர்மமான ஒரு இடம். அந்த மலை முழுக்க ஈசனை வழிபடுற சித்தர்கள் நிறைஞ்சிருப்பாங்க, தெரியுமா? எனக்கு கூட அந்த மலைக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா போக முடியல. ஏன் சார், என்னாச்சு? அந்த மலைக்கு நாம நினைச்சா மட்டும் போயிட முடியாது. அந்த ஈஸ்வரன் கூப்பிடணும். அவர் நினைச்சாதான் நாம அந்த மலைக்கு போக முடியும். இல்லனா தடங்களாயிடும்.
சஞ்சீவ், நானும் உங்க கூட சர்வேஸ்வரன் மலைக்கு வரட்டுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? துணைக்கே ஆள் இல்லாம இருக்கேன், நீங்க கூப்பிட்டு வேணாம். வாங்க சார் போலாம். சரி, நாம இங்க இருந்து ஒரு காரை வாடகைக்கு பிடிச்சுக்குவோம். ம், அப்பதான் நம்ம சீக்கிரம் மலைக்கு போய் உங்க மனைவியை நீங்க காப்பாத்த முடியும். ஆமா சார், கரெக்டு தான். சரி சார். சரி, அப்ப நான் உடனே காரை புக் பண்றேன். எங்க போறீங்க? நில்லுங்க. இல்ல டாக்டர், ஒரு அர்ஜென்ட், அதான் வேகமா போய்கிட்டு இருக்கேன். என்ன அர்ஜென்ட்? ஐயோ, என்னன்னு சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? அது அது ரொம்ப அர்ஜென்ட். சொல்லுங்க, என்ன அர்ஜென்ட்? ஓ, பாத்ரூமுக்கா? அதுதான் அர்ஜென்ட்டா? அதுக்கு இப்ப நீங்க எங்க போறீங்க? பாத்ரூம் கீழே இருக்கு. நீங்க என்ன லூசா? நம்ம போற பேஷண்ட் ரூம்லயே பாத்ரூம் இருக்கு, அங்க போகாம வேற எங்க போறீங்க? வாங்க. நான் அங்கெல்லாம் வரல. நீங்க வரலன்னா நான் விட மாட்டேன் உங்களை. ஐயோ, இந்த இம்சை பிடிச்ச டாக்டர் நேரங்காலம் தெரியாம வாவான்னு உயிர் எடுக்குதே. சரி, வரேன் டாக்டர், நீங்க கையை விடுங்க. கைய விட்டா நீங்க ஓடிடுவீங்கல்ல. ஐயோ, இதுகிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். ஐயோ, சாதாரண ட்ரெஸ்ல இருந்தா கூட மைதா மாவு கிட்ட எதையாவது சொல்லி சமாளிக்கலாமே. இப்ப நம்ம நர்ஸ் கெட்டப்ல இருக்கிறோமே, என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? மேடம், நான் எனக்காக மட்டும் தப்பிச்சு ஓடல மேடம், உங்களுக்காகவும் தான். புரியலையே. ஸ்ரீஜா மேடத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது மேடம். அப்படியா? சரி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். மேடம், ஸ்ரீஜா மேடம் சாதாரணமான ஆள் இல்ல மேடம், அவங்க ஒரு பேய். ஓஹோ, பேயோட குணமே பழிக்கு பழி வாங்குறதுதான். ஸ்ரீஜா மேடம் யார் மேலேயாவது கரை வச்சுட்டாங்கன்னா அவங்க சாகுற வரைக்கும் விட மாட்டாங்க. அவளை கொண்டு போய் ஜெயில கம்பி என்ன வச்சதே நான் தாண்டி. என்கிட்டயே கதை விடுறல. இது கதை இல்ல மேடம், நான் சொல்றது எல்லாமே சத்தியம். அபியே ஸ்ரீஜா மேடம். அபியா? ஏய், அபி மேடம்னு மரியாதையா சொல்லு. சரிங்க மேடம். அபி மேடத்தையே ஸ்ரீஜா மேடம் என்ன பாடுபடுத்தினாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லாம் ஸ்ரீஜா மேடத்துக்கு சும்மா மேடம். அதனாலதான் சொல்றேன் மேடம், அவங்க வழியில போகாதீங்க, உங்களை அழிச்சிடுவாங்க. என் மேல அக்கறை வச்சு எனக்காக நீ இவ்ளோ சொல்றத பார்த்தா நீ சொல்றத நான் கேட்கணும்னு தோணுது. ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? பேய விரட்டணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் முதலாளி பேய நான் போய் ஜெயில பாத்துட்டு வரேன். கான்ஸ்டபிள். எஸ் மேடம். மேடம், இந்த கோழிய குழம்பு வைக்கிற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். வாங்க. நல்ல வேளை சந்தோஷ் என்ன பார்க்கல. ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிட்டோம். அவன் மட்டும் என்ன பார்த்திருந்தானா அடுத்த நிமிஷம் ஜான்சிக்கு போன் பண்ணி ஸ்ரீஜாவுக்கு துணையா பக்கத்து செல்லுலயே நம்மளையும் கொண்டு போய் போட்டிருப்பான். தப்பிச்சேன். என்னங்க யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வந்து குழந்தைய புடிங்க. இவ ஒருத்தி எப்ப பாரு இத புடி அத புடின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். குழந்தை எங்க டாக்டர்? தோ என்ன டாக்டர், குழந்தைன்னு சொல்லிட்டு இவ்ளோ பெரிய மலைய காட்டுறீங்க? அவரு மலை இல்ல, குழந்தைதான். குழந்தை சாமி. அடி பாவி. புடிங்க 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 புடிங்க, இவனை புடிங்க. என்னையா பிடிக்க பாக்குறீங்க? புடிங்க. என் பக்கம் வராதீங்க. பிடிக்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான், சொல்லிவிட்டா. என்கிட்ட வராத, தடிமாடு கடிச்சிரு. என்ன டாக்டர், குழந்தை ரொம்ப திட்டுறாரு.
அவருக்கு ஊசினாலே கொஞ்சம் பயம். அதான் விளையாட்டா உங்களை திட்டுறாரு. என்னது விளையாட்டுக்கு திட்டுறாரா? ஏன் டாக்டர், உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்படி ஏடா கூட பிடிச்சவங்களா இருக்காங்க? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல செல்ல பேரு யாடா கூட ஸ்பெஷலிஸ்ட் தான். நல்ல பைத்தியக்கார கூட்டத்துல வந்து சிக்கிக்கிட்டேன் போல இருக்கே. இங்க இருந்து எப்படியாவது ஓடிரணுமே. சரி, நீங்க இந்த குழந்தைய புடிங்க, நான் சிரஞ்சு ரெடி பண்றேன். ஐயோ, டாக்டர் சிரஞ்சில மருந்தை ஏத்துறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிரணும். ஐயா, நீ நல்லா இருப்ப, என்ன ஆள விடு. ஐயோ, ஐயோ, என்ன சந்தோஷ் வந்துகிட்டு இருக்கா? ஒருவேளை பாத்துட்டு தான் வரானோ? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன நர்ஸ் யோசிக்கிறீங்க? குழந்தைய புடிங்க. பிடிக்கிறேன் டாக்டர், பிடிக்கிறேன். இப்போதைக்கு வெளியில போக முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு இந்த குண்டனையும் டாக்டரையும் சமாளிச்சு தான் ஆகணும். சொல்லுங்க சார், கனவுல பார்த்தது இவரா சார்? ஆமாப்பா. சார் என்ன சொல்றீங்க சார்? ஆமா சஞ்சீவ், நான் கனவுல பார்த்தது இவரை தான். தம்பி, இவர் யாருப்பா? இது என் தம்பி சார். ஆக்சுவலா நம்பர் பிளேட் கொடுக்க வந்த தம்பியை பார்த்து நம்பர் பிளேட்டை மாத்திட்டு அவனை உங்க கூட அனுப்பிட்டு நான் வீட்டுக்கு போலான்னு இருந்தேன் சார். சார் நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். சார் கனவுல என்ன பாத்தீங்க அதை சொல்லுங்க முதல்ல. தம்பி, 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 டேய் தம்பி, தம்பி, டேய் தம்பி. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சார். டாக்டர், நான் அந்த சிஸ்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். சந்தோஷ் என்கிட்ட தான் பேசணும்னு சொல்றானே, இப்ப என்ன பண்றது? சிஸ்டர், அவர் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஒன்னும் அவசரம் இல்ல, நின்னு நிதானமா பேசிட்டு வாங்க. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம நிதானமா பேசிட்டு வான்னு வேற சொல்றான். சிஸ்டர், உங்ககிட்ட தான் பேசணும். கொஞ்சம் திரும்புங்க. இப்ப நான் திரும்பலனா கூட அவன் என்ன திரும்ப வச்சு என் முகத்தை பாத்துருவானோ? அப்படி மட்டும் பாத்துட்டா எனக்கு ஜெயில் கன்ஃபார்ம். சிஸ்டர், உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன்ல, திரும்புங்க. ஐயோ, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானே, இப்ப என்ன பண்றது? கண்டுக்காத மாதிரி இருந்தா கூட விட மாட்டேங்கிறானே. இப்போ திரும்ப போறீங்களா இல்லையா? ஐயோ, சவுண்ட் வேற அதிகமா குடுக்கறான். நான் கட்டாயமா மாட்டதான் போறேன். இப்போ திரும்ப போறீங்களா இல்லையா சிஸ்டர்? ஓ, சந்தோஷ், சந்தோஷ், அபியோட காதுல இருந்து ரத்தம் வருதுடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, என்னன்னு எனக்கு தெரியல. நீ வந்து கொஞ்சம் பாரு. வா, வாடா. சரி வாங்கம்மா. அப்பாடா,
சந்தோஷ் போயிட்டான். நல்ல வேளை, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். ஆமா, சீதா ஏதோ அபி காதுல இருந்து ரத்தம் வருதுன்னு சொன்னாலே, அங்க போய் என்னன்னு பாக்கலாமா? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். அங்க போனா சீதாவும் சந்தோஷம் என்ன பாத்துருவாங்க. அப்புறம் அவ்வளவுதான், என்ன தொலைச்சு எடுத்துருவாங்க. அவங்க கண்ணுல படவே கூடாது. அப்புறம் என்ன செய்யலாம்? யாரையுமே காணோம். இங்க பாரு ஸ்ரீஜா. சித்தர் சாமிகளே, என் கனவுல வந்தது இவன் தான். ஆனா இவனுக்கு நாங்க சர்வேஸ்வரன் மலைக்கு போறது தெரிய வாய்ப்பில்லை. அவன் அண்ணன் சொன்னதா இவன் சொன்னதை என்னால நம்ப முடியல. சஞ்சீவ் பாவம், அவருடைய மனைவியை காப்பாற்றுற முயற்சியில இருக்காரு. அவருக்கு தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. நீங்க தான் எங்களுக்கு துணை இருக்கணும். டாக்டர், அபிக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன ஆச்சு? ஏன் காதுல இருந்து பிளட் வருது டாக்டர்? இப்பதாம்மா செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் செக் பண்ணி முடிஞ்சதும் வெளியில வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. அப்படியே இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுங்க. சரி டாக்டர். ப்ளீஸ் வா. ப்ளீஸ். டாக்டர், அபிய காப்பாத்த வேற வழியே இல்லையா? ஏதாவது பண்ணுங்க டாக்டர். என் புள்ள சஞ்சீவ் காட்டு சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டு திரும்ப வர வரைக்கும் அவளுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது டாக்டர். அது என் கையில இல்லம்மா. இனி மருத்துவத்தால அபியை காப்பாத்த முடியாது. அதிகபட்சம் இன்னும் ஒரு நாள் தான். அதுக்கும் மேல ஐயோ அபி, ஐயோ. அம்மாடி அபி, நீ எங்க தங்குண்டி. நீ எங்களை விட்டு போயிடுவேன்னு டாக்டர் சொல்றாரு. நீ எங்களை விட்டு போயிட்டா அப்புறம் நாங்க என்னடி பண்றது? எங்களை விடுடி. நீ இல்லாம உன் புள்ள என்னடி பண்ணும் சொல்லடி. அபி, உன் பாப்பா உன்னை எப்படி பாக்கும் தெரியுமா? என்ன குளிப்பாட்டி தலை சீவி பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி பார்த்து ரசிமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப நீ என்னடி பண்ணுவ?
நீ இல்லனா இதுக்கு பசிச்சா யாரடி பால் கொடுப்பா? விட்டுட்டு போயிடாதடி. உன் புள்ள உன்னை ஏக்கமா கேக்குறா. உனக்கு கேக்குதாடி? உன் புள்ளைக்காகவாவது நீ கண்ணு முழிச்சு வா. உன் புள்ளைய தாயில்லாத புள்ளைய ஆக்கிடாத. கண்ணு முழிச்சு எழுந்து வா. டாக்டர் சொன்னதெல்லாம் பொய்யாக்கு. வா அபி. அழாதீங்கம்மா, நீங்க சொன்னதுதான். டாக்டர் நம்மள கைவிட்டாலும் அந்த ஆண்டவன் நம்மள கைவிட மாட்டாமா. அபி கண்டிப்பா கண்ணு முழிப்பா. சஞ்சீவ் முழிக்க வைப்பான். இந்தா உன் புள்ளைய பாரு. உங்களுக்கும் ஈசனோட சன்னதிக்கும் ஏதாவது செயல் செஞ்சு பிணக்கு இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஜோசியரே. ரொம்ப நல்லது. அபியோட வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. அந்த விஷயம் நடக்கும்போது நீங்க பண்ண பாவ கணக்க திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கே செய்தி வரும். அபி, நீ என்னோட எதிரின்னு தெரியாம உன் டேலண்ட யூஸ் பண்ணி உன்னை லைஃப் லாங் என்கிட்ட அடிமையா வச்சுக்கணும்னு நினைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். இனி உன் புருஷன் சஞ்சீவும் சரி, நீயும் சரி, உயிரோடு இருக்கவே கூடாது. உங்க 2 பேர் கதையும் நானே முடிக்கிறேன். ஈஸ்வரா, காலப்பெட்டகம் எல்லாத்தையும் அவுக்க ஆரம்பிச்சிருச்சியா? கர்மாவும் கடவுளும் ஒண்ணு. முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும். செஞ்ச தவறுக்கான கர்மா முளைச்சி வளர்ந்து இப்போ விருட்சமா பிரம்மாண்டமா நிக்குது. வேரோடு வெட்டி எறிய அது என்ன ஆலமரமா? காலமரம். ஆனா ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு இருக்கிறதோ எல்லாத்துக்கும் பின்னாலையும் பெரிய கர்மாவோட கணக்கு மறைஞ்சிருக்கிறதோ யாருக்கும் தெரியாது. இப்ப எல்லாம் கைமீறி போச்சு. எழுதன விடைத்தால் திருத்தப்பட போகுது. அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கணக்குக்கு எடை தெரிய போகுது. இனி யாரும் எதுவும் பண்ண முடியாது. சர்வேஸ்வரா, ஆடல் நாயகனே, அனைத்தையும் ஆட்கொள்ளும் பரமேஸ்வரா, இந்த உலகில் இருக்கும் ஆன்மாக்களின் போராட்டம் உன் அருளால தீர்க்கப்படட்டும். என்னங்க, அபி என்ன கூப்பிட்டாங்க. நம்ம அபி என்ன கூப்பிட்டா. அபி சொல்லுமா. நீ தானே அபி என்ன கூப்பிட்ட. எங்க அபி தாங்க என்ன கூப்பிட்டா. இது சரியான பைத்தியமா இருக்கும் போல இருக்கே. இல்லம்மா, நாங்களே இங்க தானே இருக்கோம். அபி கூப்பிட்டு இருந்தா எங்களுக்கு கேட்டிருக்கோம்ல. இல்லடா, அபி என்ன கூப்பிட்டது உங்க காதுக்கெல்லாம் கேட்கல.
என்ன அவ மனசுக்குள்ள வச்சு கூப்பிட்டா அது எனக்கு மட்டும்தான் கேக்கும். நான் கஷ்டப்பட்டா அபி மனசு தாங்காது சந்தோஷ். அதான் நான் கஷ்டப்பட்டு தீச்சட்டி எடுக்க போக கூடாதுன்னு சொல்லி அபி என்ன மனசு மாதிரி கூப்பிட்டு இருக்கா. அம்மா தாயே, நான் உனக்காக தீச்சட்டி எடுக்கிறது எனக்கு ஒண்ணு கஷ்டமா இல்லம்மா. டாக்டர் அபிக்கு நல்லபடியா சீக்கிரம் குணமாயிடும்னு சொல்லிருக்காருப்பா. அம்மா, இக்கட்டான சூழ்நிலையில அபிய தனியா விட்டுட்டு வந்துட்டேனேன்னு ரொம்ப கஷ்டத்துல இருந்தேம்மா. இப்பதாம்மா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. சஞ்சீவ், நீ காட்டு சிவன் கோயிலுக்கு போய் நல்லபடியா வேலைய முடி. கண்டிப்பாம்மா. அபி கஷ்டத்துல இருந்ததை விட எனக்கு இந்த கஷ்டம்லாம் ஒன்றும் பெருசு இல்லைம்மா. அபி நல்லா இருக்கான்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப எனக்கு புது தெம்பே வந்த மாதிரி இருக்குமா. சரி, நான் வர வரைக்கும் அபியை பாத்துக்கோங்கம்மா. அம்மா, பாப்பா என்னம்மா பண்றா? அழாதீங்கம்மா. நீ பேசு. அம்மா. சொல்லு சஞ்சீவ். சந்தோஷ், அம்மா எங்க? அது அம்மா இங்கதான் பக்கத்துல தான் இருக்காங்க. நான் தான் உன்கிட்ட பேசுறதுக்காக போனை வாங்கினேன். சரி, பாப்பா எப்படிடா இருக்கா? நல்லா இருக்காடா. சந்தோஷ், பிரச்சனை எல்லாம் அங்க எதுவும் இல்லைல்ல? டேய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அம்மா பேச்சே சரியில்லை, அதனாலதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்கு தான் அம்மாவை பத்தி தெரியுமே. சின்னதா ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்க தாங்க மாட்டாங்கடா. அபி பெட்ல இருக்கால, அதனாலதான் இப்படி. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லடா. டாக்டர் அபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அபி கண்டிப்பா கண்ணு முழிச்சு வந்துருவான்னு சொல்லியிருக்காரு. நீ கவலைப்படாம இருடா. சரி, நான் வர வரைக்கும் அபி பாப்பா எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்டா, நீ கவலைய விடு. போன காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வா. ஓகேடா, போனை வைக்கிறேன். சார், அபிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கான். அபி கண்டிப்பா கண்ணு முடிச்சிருவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை சார். அபி அங்க சீரியஸா இருக்கா, ஆனா அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. சஞ்சீவ், உங்க வீட்டுல உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. உங்க மனைவி அபி சாவை கிட்டத்தட்ட தொட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் வளர்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார், அவன் நல்லா தான் இருக்கான். கண்டதை சொல்லி உங்க மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க சார். சார், அபி நல்லா இருக்காளாம் சார். அபிக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சவனும் கண்டிப்பா கண்ணு முடிச்சிருவான்னு சொல்லியிருக்காரு. அபி, நான் உன்னை தனியா விட்டு வந்துட்டேன்னு நினைக்காத. சீக்கிரம் நான் அந்த மலைக்கு போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன். பாப்பா, நான் வர்ற வரைக்கும் அம்மாவை நீ தாண்டா பாத்துக்கணும், சரியா? இது உங்க குழந்தையா சஞ்சீவ்? ஆமா சார், என் பாப்பா தான். குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. குழந்தை அவங்க அம்மா மாதிரியோ? ஆமா சார், அப்படியே அபி மாதிரியே இருப்பா. ஆனா அபிதான் பாப்பாவை பார்க்கல. வருத்தப்படாதீங்க சஞ்சீவ், எல்லாம் சரியாயிடும். வருமா சார், சஞ்சீவை கொலை பண்ண சொல்லி அனுப்பின ஆளுங்க இவங்க தானா? சார், இது வரைக்கும் உங்க சித்தர் ஆராய்ச்சியில எந்த சித்தரையாவது பார்த்திருக்கீங்களா?
இது வரைக்கும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை சஞ்சீவ். ஏன் சார் பார்க்கல? சஞ்சீவ், சித்தர்களை நாம நினைச்சா மட்டும் பார்க்க முடியாது, சித்தர்களும் நினைக்கணும். ஏனோ தெரியல, சித்தர்கள் இது வரைக்கும் என்னை சந்திக்கணும்னு நினைக்கவே இல்லை போல. நானும் அவங்க என்னை பார்க்க விரும்புவாங்களான்னு காடு மலைன்னு சுத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம போற மலையில நீங்க சித்திரை பார்த்தா எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார். சொல்லுங்க சஞ்சீவ், நான் என்ன பண்ணணும்? என் அபியை கண்ணு முழிக்க வைக்க அவர்கிட்ட நான் உதவி கேட்கணும் சார். கண்டிப்பா சஞ்சீவ். சஞ்சீவ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. அது தெரியாம இஷ்டத்துக்கு கதை வர்றான் இந்த ஆளு. இந்த இடம் என் கனவுல வந்த இடமாச்சே. கனவுல பார்த்த இடம் நிஜத்துல வருதுன்னா அப்போ கனவுல நடந்த அதே சம்பவம் நிஜத்துல திரும்ப நடக்க போகுதா? ஹலோ, போன் பண்ணிட்டு இப்படி பேசாம இருந்தா எப்படி? சொல்லுங்க வர்மா சார். ஹலோ ருத்ரா தேவி, நான் வர்மா பேசுறேன். ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஸ்ரியோஜெனிக் ஃபிளைட் மாதிரி வானத்துல உச்சத்துல பறக்கிற வர்மா சார் எனக்கு கால் பண்ணிருக்காரு. சொல்லுங்க வர்மா சார், என்ன விஷயமா எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? நான் உங்களை அவ்வளவு மரியாதை வேண்டாம் வர்மா சார், உன்னே சொல்லுங்க பரவாயில்ல. நான் உன்னை மீட் பண்ணணுமே. டெஃபினட்டா வருமா சார். என்ன பார்த்து மீட் பண்ணி பேசுறதுக்கான எல்லா தகுதியும் வர்மா சாருக்கு இருக்கு. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நீங்க எப்ப வேணாலும் என்ன மீட் பண்ண வரலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன விஷயமா இருக்கும்னு தெரியலையே. சார், யார் சார் வேணும் உங்களுக்கு? நீங்க யாரு? நான் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? சொன்னதானே சார் தெரியும். சொல்லுங்க சார், நீங்க யாரு? நான் உங்க அயன் லேடி ருத்ரா மேடத்தை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? நீங்க உங்க அயன் லேடியை கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சார், நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா? எஸ், கொஞ்சம். சார், ட்ரிங்க் சாப்பிட்டு மேடமை பார்க்க வந்திருக்கீங்களா? வெளில போங்க சார் முதல்ல. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. முதல்ல வெளிய போங்க சார். ஏய், யார் வெளியில போக சொல்லிட்டு இருக்க? அவர் யாருன்னு தெரியுமா? தி கிரேட் பிசினஸ்மேன் வர்மா சார். Say sorry to Verma sir. Sorry sir. Get out from here. அபி கூடவே 2 பேரும் இருக்காங்களே. ஈஸியா அவங்கள ஏமாத்தி குழந்தைய தூக்கிடலான்னு பார்த்தா எப்படி ஏமாத்துறது? அப்பா, பாப்பா தூங்கிட்டா. நீங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் பாப்பாவை பாத்துக்கிறேன். இல்ல வேண்டாப்பா, அம்மா வேற இல்ல, நான் இங்கே இருந்துடுறேன். இல்லப்பா, உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, டைம்க்கு டேப்லெட்டும் போடணும். உங்க டேப்லெட்லாம் வேற வீட்ல இருக்கு, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க போயிட்டு வாங்க. அது ரொம்ப யோசிக்காதீங்க, போயிட்டு வாங்கப்பா. சரிப்பா. அண்ணன் வீட்டுக்கு போக போறாரு. அபி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா கூட இது வரைக்கும் நான் எதுக்காகவும் சாமி கும்பிட்டது இல்லம்மா. என்னமோ தெரியல, எனக்கு சாமி கும்பிடணும்னு தோணவே இல்லம்மா.
எல்லாத்தையும் ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் காலம் கடந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு சரி பண்ணிக்கிறது தான் என்னுடைய சுபாவமா. அதை என்னால மாத்திக்க முடியலமா. உன் விஷயத்திலயும் அதாம்மா நடந்தது. நீ கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ என் தங்கச்சி பொண்ணு ஸ்ரீஜாவை பிடிச்ச அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. பணத்துக்காக நீ என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட. நீ என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நினைச்சம்மா. ஆனா நடந்தது எல்லாம் நான் நினைச்சதுக்கு நேர்மாறாதாமா நடந்தது. நான் நல்லவன்னு நம்பின ஸ்ரீஜா பணத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தையே சின்ன பணமாக்கிட்டா. ஆனா நீ நாங்க உனக்கு பண்ண கொடுமையெல்லாம் மறந்து இந்த குடும்பத்தோட ஆணி வேறா நின்னு பட்டு போக இருந்த எங்க குடும்பத்தை போராடி காப்பாத்திட்டு இருந்திருக்கம்மா. நீ மட்டும் இல்லனா நானும் சீதாவும் இந்த குடும்பம் உடைஞ்சு போனதை நினைச்சு விஷத்தை குடிச்சு செத்து போயிருப்பம்மா. அபி, எங்களோட நம்பிக்கையே நீதாம்மா. நீ எங்களை விட்டு போயிட்டா உன்னோட சேர்த்து எங்க நம்பிக்கையும் போயிடும். ருத்ரா, இப்ப நான் சொல்ல போறது எல்லாம் 100% ட்ரூ. நான் அபி கூட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வழக்கமா ஜோசியம் பாக்குற பிரசன்ன ஜோசியரை கூப்பிட்டு அபிய பத்தி ஜோசியம் பார்த்தேன். உங்க பொண்ணோட எதிர்காலத்தை விடுங்க. நான் உங்க எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பண்ண பாவம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க பண்ண பாவம் உருவெடுத்து வளர்ந்து உங்களை அழிக்க தயாரா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். வர்மா சார், நீங்க ஒரு ஜோசியர் சொன்னதை கேட்டு இப்படி பயப்படுறீங்களா? சிரிக்காத ருத்ரா, நீ பிரசன்ன ஜோசியர் சொன்ன அந்த விஷயத்த சாதாரணமா நினைக்காத. இன்னைக்கு நான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கு அந்த பிரசன்ன ஜோசியரும் ஒரு முக்கிய காரணம். என் லைஃப்ல அவர் சொல்லி இது வரைக்கும் எதுவும் தப்பா போனதில்லை. என்னாச்சு? ஓம் நமச்சிவாய. கனவா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அபி, நான் கண்ணு முடிச்சதும் நீ, நான், நம்ம பாப்பா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இது நடந்தே தீரும் அபி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அவரு கடைசியா சொன்ன விஷயமும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஜோசியர் கடைசியா அப்படி என்ன சொன்னாரு? அது ஜோசியர் சொன்ன மாதிரியே சஞ்சீவ் சர்வேஸ்வர மலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். டிரைவர், அந்த மினி லாரி ஒன்று நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்களா? என்ன சஞ்சீவ்? இல்ல, அந்த லாரி ரொம்ப நேரமா நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா சஞ்சீவ், இந்த லாரியை நானும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். ஒருவேளை நம்மள யாராவது ஃபாலோ பண்றாங்களோ? சார், நம்ம ஹைவேல போறோம். நமக்கு பின்னால வர வண்டியெல்லாம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், விடுங்க சார். இல்ல சார், அப்படிலாம் விட முடியாது.
நீங்க நான் சொல்ற இடத்துல வண்டியை திருப்புங்க, லாரிக்காரனும் திருப்புறானான்னு பார்ப்போம். நல்ல யோசனை சஞ்சீவ். சார் வேணாம் சார், ஏற்கனவே நமக்கு டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும் சார், நான் சொல்றத செய்யுங்க. சரிங்க சார். அந்த சஞ்சீவ் சர்வேஸ்வரம் மலைக்கு போகக்கூடாது. அவனை கொல்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டே இருந்தாலும் என்ன மீறி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன அனுஷியா, நீங்க தான் என்ன அவசரமா ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க. நீங்களாவது ஏதாவது பதில் சொல்லுங்க. அந்த சுந்தரி ஏதாவது பண்ணாலா? என்ன நான் கேட்டுட்டே இருக்க, யாருமே பதில் சொல்லாம இருக்கீங்க. யாரு ஸ்ரீஜா மேல போட்ட எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டது? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க உங்க வீர திலகம் ஜான்சி மேடம்? ஓ, வெளிய போயிருக்காங்களா? அவளுக்கு நல்ல நேரம் போல இருக்கு. அதுதான் தப்பிச்சிட்டா. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். எடுத்த உடனே என் பேர்ல போட்ட எஃப்ஐஆர் தான் இருக்கு. தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிருச்சு. என்ன பண்றீங்க? சட்டப்படி எஃப்ஐஆர் காப்பியை நீங்க கிழிக்க கூடாது. அப்படி கிழிச்சா கிரிமினல் குற்றம், பெரிய தப்பு மேடம். ஆக்சுவலா எனக்கு தப்பு பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ, என்ன இது? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா நர்ஸும் இங்க இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ, மாட்டின. என்ன இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஆமா, எதுக்கு எல்லா நர்ஸும் உள்ள பேசிட்டு இருக்காங்க? உள்ள வந்தா உங்களுக்கே தெரிய போகுது.
இல்ல எனக்கு கூட்டம்னா அலர்ஜி. கொஞ்சம் என்ன விஷயம்னு நீங்களே சொல்லிடுங்களேன். அது நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள நர்ஸ் வேஷத்துல ஒரு பொம்பளை இருக்கலாம். அவ அபிங்கிற பேஷண்ட கொல்ல பாத்திருக்கா. அவளை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் டீன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற எல்லா நர்ஸையும் வர சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஐயோ, பேசணுமா? இன்னைக்கு செத்தோம். டீன் வந்துட்டாரு. உள்ள வாங்க போலாம். உள்ள வந்தா நான் மாட்டிக்குவேனே. என்ன மாட்டிப்பீங்களா? இல்ல அது இல்ல, மாட்டிப்பேன் இல்ல. ஒரு பேஷண்ட்டுக்கு நான் மானிட்டர் பண்ணணும். டைம் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கே நில்லுங்க. ஐயோ, இவ இன்னைக்கு நம்மள மாட்டி விடாம விட மாட்டா போல இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அபிங்கிற பேஷண்ட ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி நர்ஸ் கட்டப்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் கொல்ல பார்த்திருக்காங்க. அபியோட ரிலேட்டிவ் சந்தோஷ்ங்கிறவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. டீன் நர்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. வாங்க சிஸ்டர், உள்ள போலாம். ஐயோ, இவகிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? நர்ஸ் கட்டப்ல இருக்கிற அந்த பொம்பளைய நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். இல்லனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே கெட்ட பேர் ஆயிடும். நல்ல ஐடியா. ஐயோ அம்மா, ஐயோ சிஸ்டர், என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சிஸ்டர், போகாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, வலி தாங்க முடியலையே. கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சிஸ்டர், போகாதீங்க. சிஸ்டர், என்ன இந்த பொம்பளை இப்படி ஓடுது? ஒருவேளை இவதான் நர்ஸ் கெட்டப்ல இருக்கிற அந்த பொம்பளையா? இந்த டிரைவரோட பிஹேவியரே சரியில்லையே. நாங்க சர்வேஸ்வர மலைக்கு போறது இவருக்கு எப்படி தெரியும்? அது வந்து அண்ணன் போன்ல பேசும்போது என்கிட்ட சொன்னான். என்னது, நான் சொன்னேனா? ஆமாண்ண, நீ தானே சொன்ன. ஏய், ஒழுங்கா சொல்லு, உன்னை யார் அனுப்புனது? ஏய், உன்னதான். சார், என்னையா சார் கேக்குறீங்க? உன்னதான். உன்னை அனுப்புனது யாரு? சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நடிக்காதரா. நீ தான் நாங்க வர்றதா அந்த ரவுடிங்கள்ட்ட போட்டு கொடுத்துருக்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் ஏன் சார் உங்களை போட்டு கொடுக்கணும்? அதே தாண்டா நானும் கேக்குறேன். எங்களை ரவுடிங்கள்ட்ட போட்டு கொடுத்துருக்க, அப்போ உன்னை அனுப்புனது யாரு? அந்த பொம்பளை தப்பிக்க விட்டுட்டு இப்படி பொறுப்பில்லாம வந்து நிக்கிறீங்க. போங்க, போய் தேடுங்க. போங்க போங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது சமாளிப்போம். யார் நீங்க? புதுசா இருக்கீங்க. அது வந்து நானு இன்னைக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? எனக்கு தெரியாம எப்படி என் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர முடியும்? ஆமால, இவருக்கு தெரியாம இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர முடியாதுல்ல. ஒளறி மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க. எனக்கு தெரியாம நீங்க எப்படி என் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்தீங்க? அது வந்து நானே சேர்ந்துக்கிட்டேன். என்னது, நீங்களே சேர்ந்துக்கிட்டீங்களா?
என்ன பைத்திய மாதிரி பேசுறீங்க? ஆஹா, நல்ல ஐடியா. இவரே கொடுத்தாரு. பைத்திய மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். ஹலோ, என்னம்மா சிரிக்கிறீங்க? ஹலோ, என்ன பண்றீங்க? நான் நர்ஸ், அதுவும் பெரிய நர்ஸ். அதனால நான் உங்க எல்லாருக்கும் ஊசி போடுறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ எதை சொல்லிட்டு இருக்க? டாக்டர், இந்த பொம்பளையோட பிஹேவியரை பார்த்தா அப்நார்மலா பைத்தியம் மாதிரி தெரியுது. கரெக்ட், நான் பைத்தியம் தான். ஊசி எடுத்துட்டேன். ஊசி போட்டுக்கிறீங்களா எல்லாரும்? உங்களுக்கு ஜுரம் தானே? நான் ஊசி போடலனா உங்களுக்கு ஜுரம் போகாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் லைனா நில்லுங்க. நான் ஒவ்வொருத்தருக்கா ஊசி போடுறேன். சரியா? வாங்க 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 வாங்க. டொட்டடை. என்ன அடி அடிச்சிட்ட அந்த சீதா? எப்படியோ எதிர்த்து பேசி தப்பிச்சு வந்துட்டடி சிந்தாமணி. நீ பெரிய ஆளுதாண்டி. அப்பா, சஞ்சீவ் சார், ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துங்க சார். இப்ப நம்மள காப்பாத்த சித்தர்கள் மட்டும்தான் ஒரே வழி. சார், உங்க பையில குங்குமம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சஞ்சீவ். அது கொடுங்களேன். டிரைவர், வாட்டர் பாட்டில் கொடுங்களேன். எதுக்கு சார்? டே, தண்ணி பாட்டில் கொடுறா. இந்தாங்க சார். 18 சித்தர்களே, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். காகபுஜண்டரே சரணம், அகஸ்தியரே சரணம், பாம்பாட்டி சித்தரே சரணம், நந்தி தேவரே சரணம். கடவுளே, பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பானவங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டது என் உயிருக்கே ஆபத்தாயிருச்சே. என்னாச்சு சஞ்சீவ்? நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல வந்தாங்கல்ல, கடைசியில் அவங்களே ஆக்சிடென்ட் ஆக்கிடுச்சு. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். சொல்றா, உன்னை யார் ஆரம்பிச்சது? சார், அவனுங்க என்ன கொல்ல வந்தப்பவே நான் உண்மையை சொல்லணும் முடிவு பண்ணிட்டேன் சார். நான் அவனுங்க எல்லாம் வருமா அனுப்பலாம் ஆளுங்க சார். அடுத்த படுக்கையா அபி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. சஞ்சீவ், யூ டாக்கிங் டூ மச். இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். வருமாவா? இந்த ஆள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? சார், வருமா நீங்க சர்வேஸ்வர மலைக்கு போக கூடாதுன்னு உங்களை வழியிலே கொல்ல சொன்னாரு சார். அபிக்கு பல்ஸ் குறைஞ்சிட்டே போறதா நர்ஸ் சொன்னாங்க. அது சரியாயிடும்ல டாக்டர்? அபிக்கு ஒண்ணு இல்லல்ல? ஏன் டாக்டர் அமைதியா இருக்கீங்க? அபிக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லுங்க டாக்டர். அபிக்கு செகண்ட் டைமா இந்த மாதிரி பல்ஸ் டவுன் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இல்ல. அபி இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க.
எங்களால முடிஞ்சதெல்லாம் நாங்க பண்ணி பார்த்துட்டோம். பட் நோ யூஸ். அபிக்கு டவுன் ஆகிற பல்ஸ எங்களால ரெக்கவரி பண்ண முடியல. அபி அவங்களோட லைஃபோட லாஸ்ட் மினிட்ல இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. டாக்டர், ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க? கடவுளுக்கு அடுத்ததா வச்சு பாக்குறது உங்களதான் டாக்டர். நீங்களே இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? என் மருமக அபிய காப்பாத்த முடியாதுன்னு சொல்றீங்களே டாக்டர். எங்க குடும்ப குத்து விளக்க காப்பாத்த முடியும்னு சொல்லுங்க டாக்டர். உங்க கால விழற. என்னமா பண்றீங்க நீங்க? என் அபிய காப்பாத்த முடியும்னு சொல்லுங்க டாக்டர். அம்மா, எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணி பார்த்துட்டோம். இனி பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க அபிய எங்களால காப்பாத்த முடியாது. சாரிமா. டாக்டர், டாக்டர், நம்ம குலசாமி நம்மளை விட்டு போயிடும் போல இருக்கே. என்னங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தெய்வத்தையும் நான் கும்பிட்டேனே, என் அபிய காப்பாத்தி கூடன்னு நான் கெஞ்சினேனே. ஆனா எந்த தெய்வமும் எங்களுக்கு உதவிக்கு வரல. என்னங்க, நான் இப்ப என்னங்க பண்ணுவேன்? நம்ம அபிய எப்படி காப்பாத்த போறோம்? இந்த உலகத்துல நியாயம் சத்தியம் எல்லாம் செத்து போச்சு. பெத்த புள்ள பக்கத்துல இருந்த கூட அவன் முகத்தை கூட பார்க்க முடியாம அபி சாக போறாளே. ஐயோ அபி, நீ தானம்மா எங்க எல்லாரையும் காப்பாத்துறவ. நீ எங்களை விட்டு போயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களை விட்டு போயிடாத அபி, எங்களை விட்டு போயிடாத. சீதா, சர்வீஸ் ரூமலுக்கு போயிருக்கிற சஞ்சீவ போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லட்டுமா? அவ ஏதாவது பண்ணி அபிய காப்பாத்துவான். எங்க மூளைக்கு மின்காந்த அலைகள் தேவை. அந்த மின்காந்த அலைகள் தேவையான அளவு இல்லைன்னா உடல்ல செல்கள் செயலிழந்து மரணமே நிகழும். இதான் அறிவியல். யார் இந்த பச்சை வேஷ்டி? இவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. யாரா இருக்கும்? மரணத்துல இருந்து விடுபட 10ல் 9 பேரு சாகுற தருவாயில தான் உயிர் பழைச்சிருக்காங்கன்னு அறிவியல் சொல்லுது. ஆனா அவங்களால மரணத்தை ஜெயிக்க முடியாது. அதுக்கு காரணம் அவங்க மூளையில மின்காந்த அலைகள் தேவையான அளவு இருக்கவே இருக்காது. அந்த மின்காந்த அலைகளை அதிகரிக்க முடியாதுன்னு அறிவியல் சொல்லுது. ஆனா அறிவியல் தோக்குற இடத்துலதான் ஆன்மீகத்தின் புள்ளியே ஆரம்பிக்குது. ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உயிரோட ஆன்மாவை அதுக்கு விருப்பமான இன்னொரு உயிரோட ஆன்மாவை வச்சு தூண்ட முடியும், மின்காந்த அலைகளை அதிகரிக்க வைக்க முடியும்னு சொல்லுது. அதாவது சஞ்சீவ், நீங்க உங்க ஆன்மாவை கொண்டு அபியோட ஆன்மாவை மனதளவுல அழைச்சு தூண்டுனீங்கன்னா உங்க அபியோட உடல்ல குறைஞ்ச அந்த மின்காந்த அலைகளை அதிகரிக்க வச்சா அபி உயிர் பிழைப்பாங்க. இந்த அடிப்படை நோக்கம் அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற காதல் மட்டும்தான். அபி எந்த நிலைமையில இருந்தாலுமே நான் பேசினா அவளை கேட்கும் சார். என்னால எதுவும் பண்ண முடியும். ஆனா அதை எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க சார். சொல்றேன். இது தவத்தோட பெரிய விஷயம். உங்களால முடிஞ்சா இது சாத்தியம். இது பேரை குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சீவ், நீங்க உங்க மனச ஒருநிலைப்படுத்தி ஒரு நெத்தி புள்ளியில நிறுத்தணும். உங்களுக்கு நிறைய தடங்கல்கள் வரும். அதெல்லாம் பொறுத்து உங்க மனசை நீங்க ஒருநிலைப்படுத்திட்டா அப்புறம் உங்க உள் மனசு வழியா உங்க அபி மனசுகிட்ட பேச முடியும். நீங்க அபிகிட்ட பேசி அவங்க உயிர் சக்தியை வெளியில எடுத்து அபிய கண்ணு முழிக்க சொல்லணும்.
அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அபி கண்டிப்பா கண்ணு முழிக்க வாய்ப்பு இருக்கு. நான் பண்றேன் சார். சரி. சஞ்சீவ், இது மூலிகை தடவப்பட்ட துணி. என் மனசு முழுக்க நீ மட்டும் தான் நிறைஞ்சிருக்கணும் அபி. டெய்லர் 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 நான் பேசுறதெல்லாம் உன் ஆழ் மனசுக்கு கேக்குதா டெய்லர்? டெய்லர் டெய்லர் நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உனக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும் டெய்லர். டெய்லர் என்னை விட்டு போயிடாது டெய்லர். எப்படியாவது போக இருக்கிற உயிரை தடுத்து நிறுத்து. கண்ணை முழிச்சு எழுந்து வா டெய்லர். டெய்லர் சஞ்சீவ் ஏதாவது பண்ணி அபிய காப்பாத்திட்டானா நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுமே. இப்ப என்ன பண்றது? நல்ல ஐடியா. இந்த ஹாஸ்பிடல் இருக்கிற டாக்டருக்கு கால் பண்ணி ஆட்டத்தை கலைச்சு விட்டுருவோம். இங்க வேண்டாம், வெளியில போய் பண்ணுவோம். ஹலோ, என்ன சார் ஹாஸ்பிடல் நடத்துறீங்க நீங்க? ஹூ இஸ் திஸ்? நீங்க யாரு? நான் இந்த ஹாஸ்பிடல்ல எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்கேன். வந்து பார்த்தா இது ஹாஸ்பிடலா இல்ல சாமியார் மடமான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. எந்த காலத்துல சார் இருக்கீங்க நீங்க? என்ன ப்ராப்ளம் மேடம்? என்ன ப்ராப்ளமா? அதை எப்படி சார் ஏன் வாயால சொல்றது? இந்த ஹாஸ்பிடல்ல ஊசி மாத்திரை எல்லாம் கொடுத்துதானே நீங்க பேஷண்ட காப்பாத்துறீங்க? ஆமா. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? அங்க சாமியார் வச்சு மந்திரிச்சிட்டு இருக்காங்க. சாமியாரை வச்சு மந்திரிக்கிறமா? என்ன மேடம் சொல்றீங்க? இந்த ஐசியூ பக்கத்துல இருக்கிற ரூம்ல மந்திரிச்சிட்டு இருக்காங்க சார். ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அபின்னு பேஷண்ட் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார். அப்படி பண்ணீங்கன்னா உங்க ஹாஸ்பிடல் பேர் தான் கேட்டு போகும். முதல்ல இந்த சாமியார அடிச்சு விரட்டுங்க சார். டாக்டர் நல்லா உசுப்பேத்தி விட்டாச்சு. அவர் வந்து எல்லாரையும் நல்லா சத்தம் போட்டு அடிச்சு விரட்ட போறாரு. அபி தன்னால சாக போறா. அபிதான் கண்ணு முழிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டோமே, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முதல்ல அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். டெய்லர் டெய்லர் நான் பேசுறதெல்லாம் உன் ஆழ் மனசுக்கு கேக்குதா டெய்லர்? டெய்லர் இனி சஞ்சீவ பொழைச்சுப்பா. என்னமா சொல்றீங்க? அதான் அபி கண்ணு முழிச்சிட்டால, அவ சஞ்சீவ காப்பாத்திருவா. அத்தை, சஞ்சீவ் எங்க? நீ இப்ப மரணத்தை மீண்டு பொழைச்சல, சஞ்சீவ் இப்ப மரணத்தை தழுவிட்டு இருக்காமா. உன் புருஷனை உன்னால மட்டும்தாமா காப்பாத்த முடியும். அத்தை, சஞ்சீவ் எங்க? அதோ அங்க இருக்காமா. சஞ்சீவை என் பக்கத்துல கூட்டிட்டு வாங்க அத்தை. இதோ கொஞ்சம் சீக்கிரம்.
சஞ்சீவ் சஞ்சீவ் உன்னால நான் உயிர் பொழைச்சிட்டேன் சஞ்சீவ். என்ன கண் திறந்து பாரு சஞ்சீவ். சஞ்சீவ் என்ன பாரு சஞ்சீவ். சஞ்சீவ் கேட்டுச்சு சஞ்சீவ், நீ சொன்னது எல்லாமே கேட்டுச்சு. உங்களை மாதிரி ஒரு பாசமான கணவன் மனைவிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. காதல் மரணத்தை ஜெயிக்கும்னு நீங்க 2 பேரும் நிரூபிச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். இப்ப என்ன டாக்டர் சொல்றீங்க? அறிவியலுக்கு தெரியாத நிறைய விஷயம் இந்த உலகத்துல இருக்குன்னு, மருத்துவத்தையும் மருந்தையும் விட மகத்தானது நம்பிக்கையும் காதலும் தானே இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் வரேன் சஞ்சீவ். என்ன சார் கிளம்பிட்டீங்க? அந்த ஈஸ்வரன் உங்க கூட அனுப்பி வச்சதுக்கான காரணம் நல்லபடியா நிறைவேறிடுச்சு. இனி நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி சார், நான் வரேன் சார். வரேம்மா. வாங்க. அபி, இனி உங்களையும் சஞ்சீவியும் யாராலையும் பிரிக்க முடியாது. சஞ்சீவ், யார் இவரு? உன்னை காப்பாத்த எனக்கு உதவி செய்யறதுக்கு அந்த சாமி தான் இவர் அனுப்பிச்சு வச்சிருக்கு. மற்ற விஷயத்துல நான் அப்புறமா சொல்றேன். அபி. சஞ்சீவ், மா, நான் போய் பாப்பா கூட்டிட்டு வரேன். சரிம்மா, போய் பாப்பாவை கூட்டம். அபி, இந்த பாப்பா யாருன்னு தெரியுமா? இது மங்காவோட பாப்பா தானே? ஆமா. சஞ்சீவ், மங்கா பாப்பாவை எப்படி நீ காப்பாத்தின? அது பாப்பா கடத்தின விஷயத்த மங்கா என்கிட்ட சொன்னா. பாப்பாவை கடத்தினவனை நான் அடிச்சு போட்டு பாப்பாவை காப்பாத்திட்டேன். ஏன் அம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அம்மா போன் பண்றாங்க. அம்மா, என்னாச்சுமா? ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. எது முக்கியம்? நல்ல விஷயத்த சொல்லட்டுமா? மா, கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயமா மாத்த தெரிஞ்சவதாமா இந்த ஸ்ரீஜா. நீ கெட்ட விஷயத்தை முதல்ல சொல்லு. அபியே சஞ்சீவ் காப்பாத்திட்டான். ஐயோ, என்ன இப்படி கத்துறா? மா, அபி பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன. ஆமா, டாக்டர் அப்படிதான் சொன்னாரு. அதை வச்சுதான் நான் சொன்னேன். மா, சீக்கிரம் சொல்லு. இப்போ எப்படிவா அபி பொழைச்சா? அது
சஞ்சீவ் கூட ஏதோ ஒரு சாமியார் வந்தான். அவன் ஹீலிங் அது இதுன்னு ஏதோ பண்ணி அபிய கண் முழிக்க வச்சுட்டான். அபியும் கண் முழிச்சிட்டா. சரி, நல்ல விஷயம்னு ஏதோ சொன்னல, அது என்ன? நான் சொல்ல போறது ஒண்ணு இல்ல, 2 நல்ல விஷயம். 2 நல்ல விஷயமா? என்னன்னு சொல்லுமா. முதல் நல்ல விஷயம், அபிகிட்ட ஆசிரமத்து குழந்தைய ஓன் குழந்தைதான்னு இன்னும் யாரும் சொல்லல. சொல்லலையா? ஏமா? அபி கூட இருந்த 2 பேருமே அபி பொழைச்சதே பெரிய விஷயம். அதனால அபி உணர்ச்சி வசப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் இப்போதைக்கு யாரும் அபி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான். 2வது விஷயம் என்னன்னா, அத நான் சொல்றேன். நீ சொல்றியா? ஆமா, அபி உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு நாளைக்கு வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த யாருமே அபி கிட்ட சொல்லல. கரெக்டா சொல்லிட்ட. மா, இப்போ நாம என்ன பண்ணணும்னா, அதான் எனக்கு தெரியுமேடி.